கர்த்தருடைய கனமான நாமத்திற்கு கனம மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் அன்பின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மே மாதத்திலும் 1ஆம் தேதியிலும் இந்த அதிகாலையிலே உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு பேசுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மே மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், சங்கீதம் 126வது புஸ்தகம் 3வது வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். நம் பிரியமானவர்களே, 4 மாதம் பலவிதமான பாடுகளோடு, போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு எதுவும் நடக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் தோல்வியை கண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எதுவும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கல. வேலையில, வியாபாரத்துல, தொழிலில, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய படிப்புல, ஊழியத்துல, ஒருவேளை எதை குறித்தாகிலும் 4 மாதத்திலே என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாத்திலும் தோல்வியை கண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாத்திலையும் நான் ஏமாந்து போயிருக்கிறேன் என்று நினைக்கலாம். ஒருவேளை உங்களை பார்த்து சத்ரு வெட்கப்படுத்தலாம், சிரிக்கலாம். சத்ருவை பார்த்து இனி சொல்லுவான், இனி இந்த பிள்ளைகள் இந்த 5வது மாதத்துல இவர்கள் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார்கள், என்ன காரணம், என்ன மகிழ்ச்சி என்று அவன் சத்ருவை பார்த்து சொல்லுவான். சத்ருவை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆம் பிரியமானவர்களே, 4 மாதம் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி இருக்கலாம், கண்ணீர் இருந்திருக்கலாம், பாடுகள் இருந்திருக்கலாம், உபத்திரம் இருந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு தோல்வி இருந்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனா இந்த 5வது மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் இனிமே நீங்கள் மகிழ்ந்திருங்கள். இந்த 5வது மாதம் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள், கனமாய் இருப்பீர்கள், நிச்சயமாய் நீங்கள் ஆனந்தமாய் இருப்பீர்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு தோல்வி கிடையாது, அவமானம் கிடையாது. இனி உங்க ஊழியம் செழிப்பாய் இருக்கும், உங்க வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும், உங்க படிப்பு செழிப்பாய் இருக்கும், உங்க பிசினஸ், உங்க வியாபாரங்கள், உங்க தொழில்கள், எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர கர்த்தர் உங்களை உயர கொண்டு சொல்லுவார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த 5வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாயிரு. 4 மாதம் எதெல்லாம் நீங்கள் தொடர்ந்தீர்களோ, எதையெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டீர்களோ, எதையெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, 4ஆம் மாதத்திலே நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களோ, இந்த 4 மாதத்திலே ஐயோ என் வாழ்க்கையில நான் ஒன்றும் சுகத்தை காணவில்லை, எல்லாத்திலும் நான் நஷ்டமாய் நினைத்திருந்தேன் என்று நினைக்கலாம். இந்த 5வது மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இனி நீங்கள் மகிழ்ந்திருங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களை பார்த்து கரித்த எல்லா தடைகளையும், உங்களுக்கு எதிராய் நின்ற எல்லா போராட்டங்களையும், உங்களுக்கு எதிராய் நின்ற எல்லா சத்துருகளையும் பார்த்து சொல்லுங்கள், இனி நான் மகிழ்ந்திருப்பேன், இனி கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்திருங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை நீங்கள் காணப்போகிறீர்கள். நிச்சயமாய் உங்களுக்காய் நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு ஜெபிக்கிறார். ஊழியங்கள் பாஸ்டர் ஆர் காணிக்கிறார். God bless you.